இப்படிப்பட்ட ரூட்ல ஒரு நாளைக்கு 2 பஸ் தாங்க ஆப்ரேட் ஆகுது. நான் சொல்றது நம்ம தமிழ்நாடு வால்பாறையிலிருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடி வரைக்கும் போகக்கூடிய இந்த பஸ் தாங்க. முக்கியமா கேரளா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வழியா இந்த பஸ் போகும். அடர்ந்த காடு வழியா பார்டர் தாண்டி போறதுக்கு இந்த பஸ்ஸுக்கு மட்டும்தான் பர்மிட் இருக்கு. காலையில் 7:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, மதியம் 12:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அவ்வளோதான். ஒருத்தருக்கு வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் 102 ரூபாய் ஆகுது. கிளம்புன ஒரு 40 நிமிஷத்தில் நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு வந்துடுவோம். இதை தாண்டின உடனே கேரளாக்குள்ள அடர்ந்த காடுகளுங்க, அது வழியாக தான் இந்த பஸ்ஸு போக போகுது. அந்த சைடு இருக்கக்கூடிய காடுகளுக்கு பேர் மலக்கப்பாரா ஃபாரஸ்ட். ஹில்ஸ் ரூட்டில் வளைவு நெளிவு ஏற்ற இறக்கம் நிறைய இருக்கிறதுனால ஸ்டேரிங்கை திருப்ப வேண்டியதாக இருக்குது. ரோட்டோட அளவும் ரொம்ப சின்னது தான், 2 வண்டி போகிற அளவுக்கு கூட இருக்காது. இந்த ரூட் வழியாக வண்டிங்க போகிறதுக்கு நைட் டைமில் அலௌடே கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதிகமான மிருகங்கள் நடமாடும் காட்டு பகுதியாக இது இருக்குது. முக்கியமாக யானைகளோட நடமாட்டம் இந்த பகுதியில் ஜாஸ்தியாகவே இருக்கும். வால்பாறையில் இருந்து எப்படி 2 பஸ் கிளம்புதோ அதே மாதிரி சாலக்குடியிலேருந்து இந்த ரூட்டில் டெய்லி 2 பஸ் ஆப்ரேட் ஆகுது. பஸ் போகிற அந்த காட்டு ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானையோட சாணமாக இருந்துச்சு. அது எதை குறிக்குதுன்னா நைட்டு ஃபுல்லாக நிறைய யானைகளோட நடமாட்டம் அங்கே இருந்திருக்கு. அதே போல் கொஞ்சம் தூரத்தில் நாங்களும் ஒரு யானையை ஸ்பாட் பண்ணோம். நாங்கள் கூட அதை ஸ்பாட் பண்ணல, கரெக்டாக நம்ம டிரைவரனை தான் அதை பார்த்து நிறுத்தி எங்களுக்கு காமிச்சு வண்டி எடுத்தாரு. ஒரு வகையில் செம்ம த்ரில்லிங்கான ரைடாக இந்த பஸ் பயணம் மாறிடுச்சு. பயணத்தில் ஒரு சின்ன டீ பிரேக் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். போகிற வழியிலேயே நிறைய ஃபால்ஸு, அதுக்கப்புறம் பெரிய ஆறு, அதெல்லாம் தாண்டி தான் போனோம். வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி பயணம் எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக நாங்கள் இறங்கிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு சூப்பரான அந்த அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம்.